இது பயங்கரமா இருக்கே. சமைக்கிறான்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சல அந்த மொபைல் மாத்தவே இல்ல இன்னும். எந்த மொபைல்? அதாங்க தங்க நீங்க. இது என்ன அடிபட்டாலும் மிதிபட்டாலும். ஆமா, இந்த மொபைல் என்னைக்கும் மாறப்படாது. இவர்தான் வந்து சுரேஷ் ஷெஃப். ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பொண்ணு பாக்குறாங்களா? அவருக்கு பொண்ணு பாக்குறது இருக்கட்டும், உங்களுக்கு பொண்ணு பார்த்தாங்களா? ஆரோவில் கம்யூனிட்டிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறாரு. அவர் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா படிச்ச பொண்ணா இருக்கணும், அவ்வளவுதான். வேலைக்கு போகணும், வேற எதுவுமே இல்லை எக்ஸ்பெக்டேஷன். நான் இதெல்லாம் போட தேவையில்ல. அது பேர் என்ன, ஜுவல், அது எல்லாமே அவர் பாத்துக்கிறாரு. நகை எதுவுமே வேணா, கல்யாண செலவு அவரே பாத்துக்கிறாரு. பாண்டிச்சேரியில சொல்லலாம் நல்ல குழு குழு வாழ்க்கை எல்லாரும். சரி ஓகே ஷெஃப், நாளைக்கு வந்து குக் வித் கோமாளி நம்ம என்ன பண்ண போறோம்? நாம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது 2-3 டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? நீங்க சூப்பர், நீங்க டிவி ஆள் ஆயிட்டீங்க. நான் தான் மறந்துட்டேன் டிவில எப்படி பிஹேவ் பண்ணாங்க. ஒரு டிஷ் சொல்லி கொடுங்க ஷெஃப். சரி, ஒரு டிஷ் சொல்லி கொடுக்குறேன். ஆனா அது வந்து டிஃபரெண்ட் வெரைட்டியா பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல ஷெஃப், நான் வந்து சமைச்சு பல வருஷம் ஆகுது, பல மாசம் ஆகுது. சோ அதனால எனக்கு வந்து நல்லா சமைக்கணும். கொடுத்த சத்தியத்தை. என்ன சத்தியம்? ரெகுலரா நீங்க சமைப்பேன். இதுக்கு மேல பாருங்க, ரெகுலரா சமைப்பேன். சரி, இன்னைக்கு ஒரு டிஷ் வெஜிடேரியன்ல அட்டகாசமா சூப்பரா. ஜெயிக்கணும் ஷெஃப், ஜெயிக்கணும். ஃபினாலேல கோட்டை விட்டது, நாளைக்கு ஜெயிக்கணும் ஷெஃப். ஃபினாலேல வந்து என்ன மக்கள் சொன்னது கேக்கலையா? என்னது? என்ன சொன்னாங்க மக்கள்? சிவாங்கி இஸ் வின்னர் ஃபார் us. மக்கள் மத்தியில வின்னர் ஓகே. ஆனாலும் ஷோல ஏதாவது ஒன்னு மிக்ஸி வாங்கணும் ஷெஃப். மிக்ஸி வேணுமா? ஆமா, மிக்ஸி முக்கியம் பிகிலே. சரி, சோ we'll do one versatile ingredient. கான்செப்ட் ரெடி பண்ணுவோம். ஓகே, கான்செப்ட் ரெடி பண்ணிட்டா எந்த இன்கிரிடியன்ட் கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல. மேக்ஸிமம் அப்படி ஏதாவது ஒரு இன்கிரிடியன்ட் தான கொடுக்க போறாங்க. கல்லோ மண்ணோ கொடுத்து சமைக்க சொல்ல போறது இல்ல. அப்ப ஒரு இன்கிரிடியன்ட், எந்த இன்கிரிடியன்ட் வந்தாலும் நம்ம ஒரு பிளாஸ்ட் பண்றோம். ஓகே டன். அப்பனால டிஷ் பேரே பிளாஸ்ட். ஓகே, எந்த இன்கிரிடியன்ட் கொடுக்கறாங்களோ அது பேரை வச்சு பிளாஸ்ட். சூப்பர். கேரட் பிளாஸ்ட், ப்ரோக்கோலி பிளாஸ்ட், இது பாவக்காய் பிளாஸ்ட். பாவக்காய் பிளாஸ்ட். அந்த மாதிரி மஷ்ரூம் வந்து மஷ்ரூம்ல பிளாஸ்ட். ஓகே, சோ இப்போ என்ன இருக்கு கிச்சன்ல? மஷ்ரூம். சரி, இப்போ மஷ்ரூம் வச்சு பிளாஸ்ட் பாத்துறோம். மஷ்ரூமே வந்து டபுள் லெக், அப்படி இல்லனா எது வந்தாலும் அதே தான், ப்ரொசீஜர் எல்லாமே அதே தான். we going to do blast. சோ பிளாஸ்ட்னு பேர் வச்சிட்டோம். ஆனா கான்செப்ட் என்ன தெரியுமா? இது வரைக்கும் என்னென்ன பானிபூரி சாப்பிட்டிருக்க? அதான் என்னென்ன பானிபூரி சாப்பிட்டிருக்க? பானிபூரி என்னென்ன சாப்பிட்டிருக்க? நான் ஜல்ஜீரா பானிபூரி, ஹீங் பானிபூரி, புதினா பானிபூரி, சாக்லேட் பானிபூரி, மேங்கோ பானிபூரி, ரப்டி பானிபூரி எல்லாமே சாப்பிட்டிருக்கேன். இட்டாலியன் பானிபூரி? ஆனா நம்ம இட்டாலியன் பானிபூரின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அது என்ன பண்றோம், மஷ்ரூம் பிளாஸ்ட் பண்ண போறோம். சரி, சோ பானிபூரிக்கு தேவை ஒரு பூரி. அந்த பூரியை ஒரு ரைஸ் பேப்பர் ஷீட் எடுத்துட்டு அதை வந்து நம்ம 2 சைடு ஒட்டிட்டு அவன்ல போட்டு பஃப் பண்ணா அப்படியே பெருசா உப்பிடும். ஐயோ கவலைப்படாதீங்க, பயமா இருக்கு. அங்க என்ன அவன் இருக்கு? இல்ல, ஓடிஜி பேஸ் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. ஒர்க் அவுட் சூப்பரா ஆகுது. ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டு இப்போ நம்ம பண்ண போறது ஓடிஜி. ஈஸி தானே? ஏன்னா நாளைக்கு நான் ஃபன் பண்ண தான். ஆமா, ஃபன் பண்ணா ஜெயிக்கணும். அதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இன் கேஸ் அவன்ல உப்புனா ஆயில்ல போட்டா உப்பிடும். சரி, 2 ஆப்ஷனுமே இருக்கு. பட் அது ரோல் பண்ற விதம் இருக்கு. ரோல்லாம் தேவையில்ல. இப்ப ரைஸ் பேப்பர்ல உட்கார்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. பண்ணவே முடியாது. ரைஸ் பேப்பர் பண்ணிட்டு இருக்க முடியாது. பண்ணவே முடியாது ரைஸ் பேப்பர். அது கம்ப்ரஸ்டு மெஷின்ல. அது எப்படி நீங்க போய் பண்ணுவீங்க? ஸோ கஷ்டம் இல்லை. மேஸ்கஃபன் சீஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்காக கொக்கோ டஸ்ட் பண்ண முடியாதுல்ல, வாங்கி தானே வச்சாங்க. ரொம்ப டச் இல்லை தாங்க, சுத்தமாக டச் இல்லை. வாங்க வார்ம் அப் பண்ணுவோம் முதல்ல. மேலே போட்டிருக்குது கொக்கோ பவுடர்னு சொல்ல வேண்டியது. செஃப்புங்கன்னு அப்படிதான், பவுடர்னு சொல்ல மாட்டோம், டஸ்ட்ன்னு தான் சொல்லுவோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அந்த ஷெல், ஓகேவா? அதுக்கப்புறம் மஷ்ரூமில் நட்ஸையும் சேர்த்து பயங்கரமான ஒரு மிக்சர், நம்ம எப்படி உருளைக்கிழங்கு வைப்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மஷ்ரூமில் ஒரு அருமையான கன்சோமி எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ணி போர் பண்ணுறதுக்கு, அதுக்கு உள்ளே ஊற்றுறதுக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபோம், அவ்வளோதான். ஸோ இதை ஊற்றி அப்படி சாப்பிட்டா உள்ளே அப்படியே பிளாஸ்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் 3 டைப் ஆஃப் ஃப்ளேவர் ஆஃப் மஷ்ரூம் எல்லாமே உள்ளே விடுவோம். அண்ட் இது மாதிரி நம்ம பண்ணதே இல்லை இது வரைக்கும். யூ கேன் ஈவன் கால் இட் அஸ் இட்டாலியன் பானிபூரி இஃப் யூ வாண்ட். அது ஃபன்னாக இருக்கும் தானா, பயங்கரமாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் டேஸ்ட். அந்த அந்த மஷ்ரூம் சிகார் மாதிரி இருக்காதுல்ல? அத இல்ல, மஷ்ரூம் சிகார் மேல மஷ்ரூம் 3 வே பண்ணீங்கல்ல, ஆமா, அதை விட எக்ஸ்ட்ராவா இருக்கும்.
ஐயோ எனக்கு நாளைக்கு நான் ஜெயிக்க போறது நினைச்சாலே எனக்கு வந்து ஐயோ. அப்புறம்லாம் வந்து நினைக்கிற வாழ்க்கையே கிடைக்காது. ஆக்சுவலி இங்க வேணா நீங்க போயிட்டு பக்கத்துல டீ கடை போயலாம், என்ன ஃப்ரீடம் இருக்குது. அதனாலதான் தலைமை பாண்டித்திருக்கிறோம் தெரியுதா இல்லையா? இந்த பிளாஸ்ட் ஓகேவா? ரெசிபில ஃபைட் இட் பண்ணும்போது ஏதாவது உனக்கு இல்ல அதோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கும்? பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா, குட்டி அழகா ஒரு கவர் மாதிரி, பில்லோ கவர் மாதிரி, இந்த நாப்கின் இப்படி இருக்குல்ல, இதை மடிச்சு வச்சுட்டு இதுக்கு மேல அழகா ஒரு பானிபூரினா அந்த ரைஸ் பேப்பர், அதுவும் ஒயிட்டா இருக்கும், இது ஒயிட்டா இருக்கும். ஸ்மோக் பண்ணி, ஆமா ஸ்மோக் பண்ணி தான் ஓபன் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு மேல வந்து கொஞ்சமா வந்து இது மட்டும் ஃபோம் மட்டும் டைம் இருந்தா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஃபோமா? ஃபோம் மட்டும் டைம் இருந்தா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஓகேவா? பயமா இருக்கு எனக்கு. செல்லம் ரொம்ப ஈஸி, கான்செப்ட் தான் இது மேட்டர். ஓகேவா? கான்செப்ட் ஓகே. எனக்குல அப்ப டச் இருந்ததுல, போய் கோமாளி எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஷெஃப் ஹவ் ஐ வில் பீ குக் வித் கோமாளிங்கிறதே எனக்கு மறந்துருச்சு. சீரியஸ்லி? யா. அப்ப கிச்சன் சைடே போல, கை காட்டுங்க பாருங்க மருதாணில போடுங்க. கிச்சன் சைடே போல அப்புறம். ஷெஃப் இவங்க வெங்காயம் வெட்டுறதுல நான் திரும்பி பண்ணல ஆரம்பிக்கிறேன். இல்ல ஷெஃப், நான் நடுவுல லாஸ்ட் 1 வீக்கா நான் கிச்சன்ல ஏறிக்கிட்டேன். போய் சத்தியமா. என்ன செஞ்சீங்க? நான் இப்ப மைண்ட யோசிச்சு நான் வந்து கேக் பண்ணேன். கேக் பேரு ராகி சாக்லேட் கேக். ராகி சாக்லேட் கேக் மட் கேக். அதுக்கப்புறம் சோயா சுக்கா. சோயா சுக்கா வச்சு டக்குன்னு சொல்லிட்டீங்க. எங்க ராகி மட் கேக் ரெசிபி சொல்லுங்க. மனப்படமா தெரியாது, பார்த்துதான் பண்ணேன். ஆனா ஃப்ளாப் ஆயிடுச்சா? ஆமா. அப்படியே பவுடரே ஆயிடுச்சு கேக். அப்ப உடனே பேரை மாத்திருக்கேன், ராகி பவுடர் கேக் அப்படின்னு மாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும், அப்படியே பேரை மாத்திரணும். சொல்லுங்க என்ன பேரு? சோயா சுக்கா பண்ணேன் ஷெஃப். அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்ததா? நல்லா வந்துச்சு. ஆனா நான் வெட்டல வெங்காயத்தை, எங்க வீட்டு குக்காக்கா வெட்டி கொடுத்தாங்க. அது போடுங்க ஒன்லி இந்த இது மாதிரி கான்ட்ராக்டர் மாதிரி, மேஸ்திரி மாதிரி, இந்த மட்டும் செய்யுங்க ஓகே சூத்திரம் சொல்ல அவங்க பண்ணுவாங்க. ஆமா. இவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சுட்டு குக் வித் கோமாளிலேருந்து போனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் யாராவது ஒரு டிஷ் கேட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்களா வீட்டில்? அட்லீஸ்ட் அம்மாவுக்கு. எங்க அப்பா என்ன தெரியுமா கேக்குறாரு, இவ்வளோ சமைச்ச 63 70 டிஷ் உனக்கு தெரியும், ஒரு டீ கூட நீ போட்டு கொடுத்தது இல்லையே அப்படின்னு. நீங்க சொல்லிருக்கணும், நான் டீலாம் போட மாட்டேன், இட்ஸ் a very basic thing. எனக்கு ஏதாவது வந்து ஆனா டீ போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். டீயும் காஃபியும் போடுறது அந்த பதத்துல. அம்மா பர்த்டேக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க? ஒண்ணுமே செய்யல, அதுதான் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க எல்லா டிஷ்ஷும். என்னோட அம்மாவோட பர்த்டேக்கு, எங்க அம்மா அப்பாவோட பர்த்டேக்கு நீங்க கூட வீடியோ பார்த்திருப்பீங்க. சரவணன் ஷெஃபோட மெனு தான், அவர் தான் மெனு போட்டு கொடுத்து. அவர் வரலாம், சாரி இது ரொம்ப முக்கியம் இல்ல, பட் அவர் தான் ஃபுல் மெனு போட்டு கொடுத்து பயங்கரமா ரெடி பண்ணி கொடுத்தாரு. எப்படி இருந்தது? ஜாக் ஃப்ரூட் பிரியாணின்னு ஒண்ணு பண்ணாங்க. வாவ். அது பண்ணி பாத்தீங்க? என் கல்யாணத்துக்கு நான் அதை பண்ண போறேன். இப்பவே மரம் வாங்குறோம். இப்பவே மரத்தை நட்டு என் கல்யாணத்துக்கு அந்த அவ்வளவு லேட் ஆகக்கூடாது, ரெடியா இருக்க மரம் வாங்கிடுவோம். பலாக்கா மரம், முள்ளுக்கா, கேரளால 3 வருஷம். அப்ப பலாக்கா மரம் வரதுக்கு 30 வருஷம். அப்படியா? பலாக்கா வளர 30 வருஷம்? இல்ல பலாக்காய்க்கு இல்ல, மரத்துல இருந்து வரணும்ல. மரம் வளர 30 வருஷம் ஆமா. போய் சொல்லாதீங்க, 1 வருஷத்துல மரம் ஆயிருந்தது நான் பார்த்தேன். அது ஹைட்ரோபோனிக். 1 வருஷத்துல மரம் வளராதா? போய் சொல்லாதீங்க. சரி ஓகே தாங்க, ஒரு 3 வருஷத்துக்குள்ள காய்க்கிற மாதிரி ஒரு முள்ளுக்கா மரம், பலாக்கா மரம் வைக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஜாக் ஃப்ரூட் தோட்டம், அதுக்கு நடுவுல கல்யாணம், எப்படி இருக்கும்? ஜாக் ஃப்ரூட் பாயாசம் வைக்கிறோம், ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வைக்கிறோம். ஆமா, ஜாக் ஃப்ரூட் பாயாசம், ஜாக் ஃப்ரூட் அடப்பிரதமன், ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, ஜாக் ஃப்ரூட் சுக்கா, ஜாக் ஃப்ரூட் பானிபூரி, எல்லாத்தையும் ஜாக் ஃப்ரூட் பிளாஸ்ட் எல்லாத்தையும் நாங்க இப்ப பல வெஜிடபிள்ஸ்ல வந்து பிளாஸ்ட் கத்துக்க போறோம். அந்த டிஷ் பேரே பிளாஸ்ட் தான். நீங்க அந்த எபிசோட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டா உங்க தலையில இருந்து பிளாஸ்ட் ஆகும். ஆமா, பிளாஸ்ட். அதுதான் வந்து ஏன் பிளாஸ்ட்னு பேர் வச்சோம்? அவ்வளவு அமேசிங்கான ஃப்ளேவர்ஸ்னால. நம்ம வாயில போட்ட உடனே அது உடையும்ல, உடைய பார்த்து அவ்வளவு ஃப்ளேவர்ஸ் பிளாஸ்ட் ஆகும். அதுதான். சோ அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்றோம். கல்யாணத்தையும் பிளாஸ்ட் பண்ணுவோம், கல்யாணத்துல மாப்பிளையும் பிளாஸ்ட் பண்ணுவோம். ஓகே, we are going to go for cooking. பாருங்க எப்படி ஆடுது பாருங்க வீடியோ. போன் ஆடுது, போன் இப்படி போகுது. ஒன்னு பார்த்தாங்க, ஒரு ஆர்க் ஆயிட்டான், வெயில்ல சுத்துறேன், புல்லட் ஓட்டுற நிறைய. சன்ஸ்கிரீன் போடணும். சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டா இல்லையே, பயங்கரமா வெயிட் ஆயிட்டாங்க நீங்க. அப்போ that is my பெண்மை.